சிவாய நம்ம சிவாய நம்ம பைரவி படத்துக்கு எல்லாத்துக்கும் வர சொல்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க யாகவில் நடக்குது, பிரித்திங்கா தேவி யாகம் நடக்குது. இந்த பைரவத்தில் யாகத்துல என்ன கொடுக்குறோமோ குலசாமி வசியம். இங்க எதுக்கு நாங்க நேரில் வாங்க, போன்ல வேண்டாம், நேரில் வாங்க, நேரில் வந்து என்னை சந்திங்கன்னா, போன்ல நம்ம எவ்வளவு பதில் சொன்னாலும் உங்களுக்கு அது சரி பண்ணி கொடுக்க முடியாது, வைக்க முடியாது. நேரில் பார்க்கும்போது யாக வெளியில கலந்துக்கிறீங்க, வச்சுக்கிறீங்க. நேரில் பார்க்கும்போது மனசு விட்டு பேசுறீங்க, உங்கள் நிறைகள்லாம் சொல்றீங்க. போன் என்ன ஆகுது, அதிக போன் வந்து நம்மளே கட்டி விட்டுல, நீங்க கட் பண்ணி விட்டுறீங்க. இங்க பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு எதுக்கு நேரம் பீடத்துக்கு வர சொல்றோம் அப்படின்னாவே, இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரித்திங்கா தேவி யாகம் பண்றோம். யாகவேலி பல 108 மூலிகை பாட்டு யாகம் பண்றோம். இப்ப 108 மூலிகை போய் இப்ப 1008 மூலிகை கணக்கு வருது. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க குலசாமி வசியம். இந்த கோயிலே வந்து கலச பூஜை. அவங்க எதோதுக்கு வசியம் பண்றாங்க. நம்ம குலதெய்வத்துக்கு வசியம், குலதெய்வ கலசம் இங்க கொடுத்துருக்குறோம். கருப்புசாமியா இருந்தாலும் சரி, நம்ம ஐயனாரா இருந்தாலும் சரி, காளியம்மாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியாலும் சரி, ஒவ்வொருக்கும் நம்ம தனி யாகவேலி நடத்துறோம். அப்படின்னா குலசாமிக்கு இன்னைக்கு ஒரு 50 நேரம் 60 நேரம் யாகவேலி நடத்துறதுக்கு வரோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாகவேலியில கலந்துக்கிறவங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு 5000 ரூபா தான். காலையில வந்து உடல் சுத்தி பண்றோம், யாகவேலி நடத்துறோம், பிரித்திங்கா தேவி யாகவேலி நடத்துறோம், ஒரு கலசம் கொடுக்குறோம், கலச பூஜைக்கு கலசம் கொடுக்குறோம். கலசில் வச்சுதான் இந்த யாகவேலி பண்ணி அம்பாளுக்கு கொடுத்து அனுப்புறோம். இந்த கலசம் வாங்கிட்டு போறவங்க எல்லாருமே ஒரு 48 நாள் சொல்றோம். ஆனா இன்னைக்கு வாங்கிட்டு போறவங்க எல்லாருமே கலச பூஜையில கலந்துக்கிட்டு வாங்கிட்டு போறவங்க எல்லாம், ஐயா நம்ம 5 நாள்ல குலசாமி பார்த்தோம், 10 நாள் குலசாமி பார்த்தோம், இன்னைக்கு என் சாமி எங்க வீட்டுல எப்படி இருக்கு, நான் எப்படி கொண்டு செலுத்தணும், எங்க வீட்டுல இப்ப சவணம் சொல்லுதுங்கய்யா, அம்பாள் என்கிட்ட பேசியிருக்கா, பைரவி பீடத்துக்கு வந்த பிறகு அம்பாள் பேசியிருக்கிறா, நான் அருள்வாக்கு சொல்லாம இருந்தேன், இப்ப அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேங்கய்யா, இந்த அம்பாவை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு கேட்கறவங்க தான் இப்ப யாக வெளியில. இப்ப சாதாரணமே ஒரு யாக வளர்த்துறது கஷ்டம்.